ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 75 அதிகரித்த நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ 4:30 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்று இரண்டாவது முறையாக அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தரலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 75 அதிகரித்து 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 11,200 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஒரு சவரன் ரூ. 89,600 விற்பனை செய்யப்பட்டு வருது. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 12,218 ஆகும். ஒரு சவரன் ரூ. 97,744 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இன்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ரூ. 600 கிட்ட அதிகரிச்சிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில் மாற்றம் இல்லாமல் அதை ரூ. 167 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ 22 கேரட் ஒரு கிராம் 11,200 இருந்தாலும் கூட ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 89,600 நீங்கள் 3% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 92,000 கிட்ட வந்துடுதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் காயின் வந்து டிமாண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காயினுக்கு வந்து காசு கொடுத்து வாங்கினாலும் கூட சில கடையில் வந்து அவைலபிள் இருக்குது, உடனே காயின் கொடுக்குறாங்க. சில கடையில் வந்து காயின் வந்து புக்கிங்கில் போயிட்டுருக்கு. அதாவது இன்றைக்கி வந்து ரேட் கொடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு பணம் கட்டிட்டிங்கன்னா 10 நாள் 15 நாள் கழித்து தான் உங்களுக்கு வந்து காயின் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து தகவல் வெளியாகிட்டுருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா தங்கத்தில் இப்போ வந்து ரேட் அதிகமாக ஆரம்பித்தோன்னே நிறையா மக்கள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நிறைய பேர் வந்து தங்க காயின் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகிட்டுருக்குங்க. சரி, ஓகேங்க. இப்போ வந்து இன்று இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா இன்று தங்கத்தோட விலை காலையில் அதிகரித்த நிலையில் இப்போ சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் இப்படி தான் ஒரு சின்ன ட்ராப் போச்சு. ஆனால் வந்து அந்த சின்ன இறக்கத்தை வந்து அப்டேட் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ அதனால தான் இப்போவும் பார்த்திங்கன்னா 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணால் சரி நீங்கள் வந்து ரேட்டுக்கு இது சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆனால் விலை இறக்கம் இருந்துமே விலை வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணலைங்க. எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தற்பொழுது 11,200 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த விலையிலேருந்து கிராமிற்கு ஒரு ரூ. 30 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு தான் தற்பொழுது இருக்குது. ஆனால் அதில் ரேட் வந்து எதுவுமே இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மாற்றம் எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்டேட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஆனால் தற்பொழுது 4 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா மாலை நிலவரத்தில் அப்டேட் பண்ணலைங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை கிராமிற்கு ஒரு ரூ. 20 60 வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்து வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் லைட்டாக சின்ன ஒரு இறக்கம் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை இதே 167 இருக்கலாம், இல்லைன்னா ரூ. 1 குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. ஸோ தங்கம் வெள்ளி இரண்டுமே ஒரு சின்ன இறக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வதேச லெவலில் இந்த இறக்கம் இருந்தாலுமே இங்கே நம்மளுக்கு வந்து ரேட் வந்து எதுவும் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. ஏதாவது ரேட் சேஞ்சஸ் இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தீபாவளிக்கு வந்து 11,500 அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட தான் இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் எண்டில் வந்து 24 கேரட் 13,000 டச் ஆகும். 22 கேரட் வந்து ஒரு 12,500 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து நீங்களே வந்து முடிவு பண்ணி பண்ணுங்கள். பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.